ஏப்ரல் 17ஆம் தேதியன்று ஜித்தா ஷராஃபியாவில் உள்ள சபாயிர் அரங்கில் நடைபெற்ற ராகதால லயம் என்ற இன்னிசை நிகழ்ச்சி இசை ரசிகர்களின் உள்ளங்களை உற்சாகத்தில் நிரப்பியது. மியூசிக்கல் ரெயின் அமைப்பின் சார்பில் முக்கிய பிரமுகர்கள் ஹசன் கொண்டோட்டி மற்றும் யூசப் கோட்ட ஆகியோர் இணைந்து இந்த நிகழ்ச்சியை மிகுந்த அழகுடன் நடத்தினார்கள். ஜித்தாவின் புகழ்பெற்ற பின்னணி பாடகர்கள் வழங்கிய குரலிசை, தரமான ஒழுங்கமைப்பு, மேடை அமைப்பு மற்றும் ஒளி அமைப்பின் நுணுக்கம் என அனைத்து அம்சங்களும் இசை விழாவை ஒரு மன மகிழ்ச்சியான அனுபவமாக மாற்றியது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டோர் இசையின் வரவேற்பால் பரவசமடைந்து பாராட்டுக்களை கொட்டியுள்ளார்கள். பழைய மற்றும் புதிய மெல்லிசை பாடல்கள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட இந்த இசை நிகழ்ச்சி சுத்த சங்கீதத்தை விரும்பும் ரசிகர்களுக்கு ஒரு இனிமையான சங்கீத அனுபவத்தை பரிமாற ஜித்தாவின் முன்னணி பின்னணி பாடகர்கள் தங்கள் சீரான குரல் வளத்தால் ஒவ்வொரு பாடலையும் உயிர்ப்பிக்க பழைய நினைவுகள் மனதில் வந்து போனதை இசை நேசிகள் பெரிதும் விரும்பினார்கள். ஜமால் பாஷா, ஆஷா சீஷ்ரு ஆகியோருடன் இணைந்து சலீம் நிலம்பூர், பைஜு தாஸ், நூம் பீமா பள்ளி, மும்தாஜ் அப்துல் ரஹ்மான், விஜே சந்துரு, மருத்துவர் முகமது ஹரிஸ், ஹக்கீம் அரும்புரா, ரஹீம் காக்கூர், ராஃபி ஆலுவா, அஷ்னா அப்சல், ரம்யா பரூஸ், பீகம் கதீஜா, ஹபீஸ் மற்றும் ரைசாவும் இனிய பாடல்களை பாடி மக்களை மகிழ்வித்தார்கள். ஜித்தா கேரளா பௌராவளி தலைவரும் ஜித்தா ஊடக மன்ற தலைவரும் ஆகிய கபீர் கொண்டோட்டி நிகழ்வை திறந்து வைத்தார். இனிமையான பாடல்களை மட்டுமே பாடி இசைமலை என்ற பெயர் உண்மையாகும் விகிதத்தில் ஜித்தா பின்னணி பாடகர்களின் ஒற்றுமையை பறைசாற்ற இந்த மாதிரியான பாடல் நிகழ்ச்சிகள் வழிவகுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜித்தாவின் பல்வேறு துறைகளில் உள்ள பிரபலமான நபர்களும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.